நம்ம ஊர் பக்கம் இந்த கலெக்ஷன்லாம் 160 180க்கு போட்டிருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது திருப்பூர் காட்டன் மில்ஸ் போட்டிருந்தாங்க. டாய்ஸ்லாம் இப்போ இருக்குது. அதாவது ஒரு நாள் போனால் ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொட்டி வைப்பாங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது போல தான் டாய்ஸ் நிறைய இன்றைக்கி பார்த்தேன். எல்லாமே 160 சொன்னாங்க. நான் முக்கியமாக வந்து இவனுக்கு செப்பல் வாங்கலான்னு போனேன். ஆனால் இவன் சைஸ் கிடைக்கவே இல்லை. ஸோ எல்லாமே காலி ஆகிட்டுருக்கு. நான் தான் சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து ஆஃபர்டபுளாக நிறைய இருக்கிறதுனால வந்துக்கிட்டே இருக்காங்க. பொருள்லாம் காலி ஆகிட்டே இருக்குது. இன்னும் ஸ்டாக் ஈவினிங் வரும், ஈவினிங்னாக்கா ஸ்டாக் எல்லாம் போட்டிருக்கோம், நீங்கள் நாளைக்கு வந்து பாருங்கள், காலையிலே வாங்க அப்படின்னு அந்த பையன் சொன்னான். நானும் எடுத்து பார்க்குறேன். சைஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்குது. எல்லாமே 160 தான். நீங்கள் செப்பல் ஷூ எது இருந்தாலும் 160 தான். ஸோ இவனுக்கு வந்து பர்த்டேக்கு வந்து ஷூ இல்லை செப்பல் ஏதாவது ஒன்று வாங்கலாம், இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நல்லா இருக்கேன்ட்டு தான் கூப்பிட்டு போனேன். அப்புறம் அது நமக்கு அமையலை. இது எல்லாமே இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட தவா கடாயி அதெல்லாம் தான். கடைசியில் அவன் சுற்றி டாய்ஸ் கிட்ட வந்துட்டான். எனக்கு டாய்ஸ் வாங்கி கொடு. இல்லைடா, டாய்ஸ் மட்டும் வாங்கி தர மாட்டேன், நிறைய இருக்குது, நீ வேறு ஏதாவது சாப்பிட கூட வெளியே வாங்கி தரேன், நீ டாய்ஸ் எடுக்காத. நான் ஒரு பொருளாக எடுத்து என்கிட்ட காட்டிகிட்டே இருந்தான். இல்லைடா, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணிட்டோம். இந்த அழுக்கு கேட்டான். ஆல்ரெடி இப்போ தான் நான் அவனுக்கு ஸ்பைடர்மேனு திருவிழாவில் வாங்கி கொடுத்தேன், அதனால் நான் வாங்கலை. அப்புறம் இது பார்த்தா அழகாக இருந்தது. கடாய் மாதிரியும் இருக்குது, குண்டா மாதிரியும் இருக்குது, குழம்புலாம் வைக்கலாம் போல். அப்புறம் என்னென்ன பொருளாக இருக்குது அப்படின்னு ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்தேன். ஆல்ரெடி நான் போயிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வேப்பம்பட்டு ரயில் நிலையம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் கிராஸ் பண்ணி ட்ராக்கை தாண்டி வந்தீங்கன்னா இந்த கடை போட்டிருக்காங்க. இதில் வந்து எந்த பொருள் எடுத்தாலும் 160, ட்ரெஸ் கலெக்ஷன் மட்டும் 180. ஃபஸ்ட் டைம் நான் போனப்போ இருந்த கலெக்ஷன் எதுவுமே இப்போ இல்லை. ஆனால் நான் பார்த்தப்போ இருந்த கலெக்ஷன்லாம் சூப்பராக இருந்தது. இப்போ எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. அதெல்லாம் புதுசாக வந்தாதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா பிளேட்டுங்க, பூஜா ஐட்டம்ஸு நிறைய, இந்த சில்வரில் ஸ்டாண்ட் ஐட்டம் அதெல்லாம் நான் பார்த்தேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஸ்டாண்டில் எல்லோரும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த கூடை பாத்திரம்லாம் கழுவி போடுவோம் இல்லையா, சில்வர் கூடை, அந்த மாதிரி சாதம் வடிக்கிற கிண்ணம், சில்வர் பாத்திரம் எதுவுமே இல்லை. ஏன்னா சில்வர் பாத்திரம்லாம் ரொம்ப விலை அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருமே சில்வரு எடுத்துட்டாங்க. இந்த ஸ்டாண்டு பாருங்கள், 4 லேயர் ஸ்டாண்டு 160 rupees தான் இது கூட. ஸோ இந்த மாதிரி நிறைய இருந்தது. நிறைய ஹாட் பாக்ஸு அதெல்லாம் காலி, கிஃப்டாக கொடுக்கறதுக்கு கூட யூஸ் ஆகும்னு நிறைய பேர் கொண்டு போயிட்டாங்க. ஸோ இருக்கிற வரைக்கும் அங்கே ஸ்டாக் இருந்தது. இனிமேல் புதுசாக வந்தாங்கன்னா திரும்ப அதெல்லாம் எடுத்து ஷோ பண்ணி அடுக்கி வைப்பாங்க போல். ஸோ இதுலேயுமே 1-2 டேமேஜ்லாம் இருக்கும், நம்ம பார்த்து தான் எடுக்கணும். இந்த போல் இடிக்கல் மரத்துலேயே இருக்குது. இந்த சில்வர் பவுல் செட் குழம்புல வைப்போம் இல்லையா, இது 3 3 4 4 5 5 அப்படியே செட்டாக இருந்தது. அப்புறம் சேர்லாம் நிறைய இருந்தது, டப்புங்க அது மாதிரி. அப்புறம் வீடு துடைக்கிற மாப்பு, பக்கெட்டு, இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.